ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் ரெண்டு பேரும் பேசக்கூடிய விஷயங்கள் செம்ம மாசான ஒரு சம்பவம் நடக்குது. என் ஃபேமிலியில் வந்துட்டு என்ன சொன்னாலும் சரி நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு விஜய் பார்வதியும், உனக்காக நான் கண்டிப்பாக நிற்பேன் என் தலைமையில் சத்தியம் அப்படின்னு விஜய் பார்வதி கிட்ட கமருதீன் சொன்ன விஷயங்களும் வந்துட்டு இப்போ சூப்பராக வருது. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், கமெண்ட்ஸில் கொஞ்சம் மேனஸோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்காக இருந்தாலும் வந்து மாற்றி மாற்றி கருத்துக்களை பரிமாறிக்குங்க. மாற்றி அசிங்கமாக பேசிக்க வேண்டாம் தயவு செஞ்சு ப்ளீஸ். எனக்காக அதேமாதிரி நல்ல ஒரு கருத்துக்களும் பரிமாறுறீங்க, நல்ல ஒரு ஆதரவும் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. பார்க்குற எல்லாருக்கும் மறுபடியும் நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சொன்னால் 700 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னுமே நிறைய பேர் வந்து வெறும் லைக் பண்ணிவிட்டு மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நினச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம மீட் பண்ணிடலாம். உங்களோட ஆதரவோட தயவு செஞ்சு பண்ணுங்கள். சரி, இப்போ என்னென்னா விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்து என்ன கடைசியாக முடிவு பண்ணுறாங்கன்னா, என் ஃபேமிலியில் வருவாங்க. ஆமாம், ஃப்ரீ சாஸ்கில் வருவாங்க, தெரிஞ்சு போச்சு, அடி கன்ஃபார்மு. ஆனால் நான் இதுவாக இருக்கேன், என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பாக வந்துட்டு என் ஃபேமிலி சொல்கிறத ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்னு விஜய் பார்வதியும், கவலைப்படாத பார்வதி, உனக்காக நான் நிற்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணுறாரு. சிங்கிளாக வந்து நிற்பேன் அப்படிங்கும்போது இவங்க அப்படியே உங்கள் மனசில் பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. அவரு சொல்கிறார், எனக்குமே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிச்சு பார்வதி. நான் வந்துல எப்படின்னா கமிட் ஆகிட்டேன். நான் ஒரு வாட்டி கமிட் ஆகிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்கும்போது, அது தளபதி அவர்களுடைய டைலாக். கமிட் ஆகிட்டேன்னா நீ சொன்னாலும் நீ வாடா போகலான்னு சொன்னால் கூட நான் போகாத ஆள். நான் அதனால தான் எமோஷன்ஸை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். இந்த கேம் முடியட்டும் பார்வதி, இனிமேல் கேம் செம்மையாக விளாட்றோம் அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக உட்காந்துருவேன் நான் பார்வதி, எல்லோரும் கண்ணு வச்சுருவாங்க வேறு அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. அவங்கள ஆமாண்டா அப்படின்ட்டு, சரி இனிமேல் ஃபேமிலியை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், தைரியமாக நான் இருக்கேன்ல, அவங்க அடித்தா கூட வாங்கிக்கிறேன், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சமாதானப்படுத்திக்கிறாங்க. கண்டிப்பாக நான் இருக்குது டோஸு, அது வேறு விஷயம், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீல் மாதிரி போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். உனக்காக நான் நிற்பேன், எனக்காக நீ இருடா. ஏன்னா ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிடையாது, அக்கா, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு தான் வருவாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப பயப்படுறாங்க. நான் உண்மையிலே ட்ரூவாக தான்டா இருக்கேன், நானும் உண்மையிலே ட்ரூவாக தான் இருக்கேன் பார்வதி. இது கேமுக்காக நான் உண்மையிலே சத்தியமாக சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறார் அவர். நானும் உண்மையிலே கேமுக்காக நான் உன்னை யூஸ் பண்ண நினைக்காத, நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி பரிமாறுக்கிற விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நானும் சொல்கிற இந்த மாதிரி பேசி முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசுகிறேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு வகையாக வீடியோ போட்டுருப்பேன், நான் நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது எப்படியோ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நிற்பேன், அதுக்கப்புறம் உனக்காக நிற்பேன், அம்மா வந்து அடித்தாலும் வாங்கிக்கிறேன். நானும் வந்துட்டு அவங்க விஜய் பார்வதியும் சொல்லிட்டாங்க, அம்மா வந்து எது சொன்னாலும் சரி நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டு ஃப்ரீ டாஸ்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வழக்கம் போல் வந்து ஆடி ஓடி அதுக்கப்புறம் சபரிக்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படி ஜாலியாக, ஏன்னா பார்வதி கிட்டே இருக்கிறதே வந்து இந்த சைலண்ட்டாக உட்காரதெல்லாம் வேலைக்காக, நல்லா சும்மா அப்படி இறங்கி வேலை செய்வாங்க பாருங்கள், பேசுவாங்க பாருங்கள், அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, பாசிட்டிவான விஷயங்கள். இப்போ கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டாஸ்கில் என்ன நடக்கும்? ஃப்ரீ டாஸ்கில் மெயினாக வந்துட்டு யாரோட ஃபேமிலி வந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.